Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். லைவாக ஃபுல்லாக வந்து பார்த்துடலாம். இது ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்களே அப்ளை பண்ணலாம். மொபைலில் வீட்டில் இருந்தே பண்ண முடியும். பயம் இல்லாமல் நிதானமாக பண்ணுங்கள். இதுக்காக நெட் சென்டர் போனால் ஒரு 5 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் ஆகுது, எப்படி அப்ளை பண்ணணும், என்ன டாக்குமெண்ட் வேணும், ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. டவுட்ஸ் இருந்தால் அதையும் கேட்டு கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் நிதானமாக பயம் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். நல்லாவே அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ரைட். அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இன்கேஸ் இதில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கவர் ஆகலை, டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபை ஆகலையா எல்லாமே கேளுங்க. டவுட் கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் April 30. அது வரைக்கும் இழுத்தடிக்க வேணாம். மேக்ஸிமம் April 20க்குள்ளே முடிச்சிடுங்க. இல்லைனா April 25க்குள்ளே இதை முடிக்க பாருங்கள். ஏன்னா April 25 குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ அந்த எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணணும், இதுக்கும் அப்ளை பண்ணணும். வெப்சைட் ஏன்னா ஒரு கோளாறு அந்த மாதிரிலாம் வந்து வரலாம். ஸோ தள்ளி போடாதீங்க, சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் சேம் டைம் அப்ளை பண்ணும் போது இப்போ நான் சில ஆப்ஷன்லாம் வந்து சொல்லலாம். அந்த ஆப்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வரலை அப்படின்னா பயந்துடாதீங்க. வெப்சைட்டில் சில இஷ்யூ இருந்தாலும் வராமல் இருக்கலாம். ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணால் அப்ளை பண்ண முடியும். நிறைய பேருக்கு அந்த இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் வரலாம், உடனே பயந்துடாதீங்க. வெப்சைட் இஷ்யூனால் நடக்கலாம், டிராஃபிக் இஷ்யூ இருக்கலாம், நிறைய பேர் ஒன்றா அப்ளை பண்ணுவாங்க. ஸோ பயம் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள், நல்லாவே பண்ண முடியும். ஓகேவா? ரைட், பார்த்துடலாமா? அண்ட் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். சீக்கிரமாக அப்ளை பண்ணிட்டா இது ஓரமாக அடுத்து வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியும். எல்லாத்தோட முக்கியம் ப்ரிப்பரேஷன், ரிவிஷன் அவசியம். ஸோ அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ரைட். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இதுதாங்க. உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகே. அண்ட் முக்கியமான விஷயம் அகெயின்ஸ்ட் த ஒயிட் பேக்ரவுண்ட். ப்ரோ ப்ளூ இருக்குது போடலாமா, பிளாக் இருக்குது போடலாமா அப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க. தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஃபோட்டோகிராஃப் கலராக இருக்கணும், பாஸ்போர்ட் சைஸு, ஒயிட் பேக்ரவுண்ட், டேக்கன் இன் ஃபோட்டோ ஸ்டூடியோ. நீங்கள் மொபைல் எடுத்து மாற்றுறது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணுறோம். ஸோ சீரியஸாக இருங்க. ஒரு 100 ரூபாய் 2 ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ ஷாப்புக்கு போங்க, ஒயிட் பேக்ரவுண்ட் தான் வைக்கணும். மாற்றி வைக்கலாமான்னு கேள்வி கேட்காதீங்க. நான் மாற்றி அப்ளை பண்ணேன் கேன்சல் ஆகுமான்னு கேள்வி கேட்காதீங்க. கேட்டால் எனக்கிட்ட ஆன்சர் கிடையாது. நீங்கள் டிஎன்பிஎஸ் தான் கால் பண்ணி கேட்கணும். ஸோ அந்தளவுக்குலாம் போக வேண்டாம். ஷாப்புக்கு போங்க, உங்களோட ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். அது கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர்ஃபுல்லாக ஷர்ட் வந்து போட்டுக்குவோங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாகணும். உங்கள் ஃபோட்டோ இந்த ஆங்கிளில் வந்து பார்த்துக்கோங்க. இந்த சைஸை அவங்ககிட்ட காமிங்க, அவங்களும் எடுத்து கொடுத்துருவாங்க. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு நேம் இதில் வந்து போடணும். உங்களோட நேம் என்ன எடுத்தீங்க அண்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து போடுங்க. ஓல்டு ஃபோட்டோ போட வேண்டாம், புதுசாக எடுங்க. தயவு செஞ்சு எல்லாருமே புதுசாக எடுத்தால் இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். ஓகேவா? அண்ட் இதை பார்த்துக்கோங்க எந்த அளவு இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அண்ட் சைஸ் இங்கே கொடுத்துட்டாங்க 20 to 50 KB இல்லைனா 200 DPI. அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேம் உங்களோட சிக்னேச்சர் அதுவும் பார்த்துக்கோங்க. 230 x 75 பிக்சல்ஸு, சைஸ் 10 KB to 20 KB. ஓகே. ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் மட்டும் தயவு செஞ்சு ஸ்டூடியோவில் போய்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இதில் ஃபோட்டோ சிக்னேச்சர் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு லேப்டாப் இல்லை பண்ண முடியுமா? தாராளமாக பண்ண முடியும். மொபைலே பண்ணிக்கலாம். இதை பாருங்கள். இன்கேஸ் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் சைஸ் கரெக்டாக இல்லை, கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படின்னா நல்லா பாருங்கள். கூகுளில் டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்புறம் மாதிரி போடுங்க. ஓகே. இல்லை ஃபஸ்ட்டு வந்து பின்னாக வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆர்டர் தான் நீங்கள் ஃபோட்டோ வந்து பண்ணணும். ஓகேவா? இதை பண்ண முடியல அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்த ஃபோட்டோ மொபைல் எடுக்காதீங்க, ஷாப்பில் எடுக்கணும் அந்த ஃபோட்டோ. அண்ட் டேட் என்ன வந்து கொடுக்க போகிறீங்க அதுக்கான டேட்டு. இங்கே டெக்ஸ்ட் உங்கள் நேமை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இதை கொடுத்துட்டு கன்வெர்ட் கிளிக் பண்ணிட்டா அதுக்கான இமேஜ் அதில் வந்துடும். நீங்கள் அதை எடிட் பண்ணி உள்ளே வந்து நகை போட்டுக்கலாம். எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது. டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர். உங்கள் ஃபோட்டோ போடுங்க, உங்கள் நேம் டைப் பண்ணுங்கள், டேட் போடுங்க. இது 3 போட்டால் அதுவே சைஸு எல்லாமே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். சிக்னேச்சரும் அதே கான்செப்ட் தான். டிஎன்பிஎஸ்சி சைன் கம்ப்ரஸர் அப்புறம் மாதிரி போடுங்க. அந்த வெப்சைட் வந்து வரும். அதில் போய்ட்டு உங்கள் சைன் அந்த ஃபோட்டோ இருக்கும்ல அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள், கன்வெர்ட் கொடுங்க. எல்லாமே அதுவே பண்ணி கொடுத்துரும். அதை வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஃபோட்டோ சிக்னேச்சர் கிளியராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்னேச்சர் எல்லாம் ஒயிட் ஷீட்டில் இல்லை பிரைட்டாக இருக்க மாதிரி பாருங்கள். ரொம்ப அழுக்கான பேப்பரில் வந்து போடாதீங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல மேபி ஃபோட்டோ சிக்னேச்சர் கூட ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் ரெடியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே. இப்போ அப்ளை பண்ணலாமா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெடி பண்ணிட்டோம். ஸோ கூகுளில் டிஎன்பிஎஸ்சி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கலாம். சொல்ல வந்து போகும். இன்கேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா கீழே பாருங்கள் ஹோம் பேஜ் அப்புறமே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோம் பேஜ் உள்ளே வந்து போயாச்சு. ஓகேவா?
இதில் தமிழில் வேணும்னா தமிழ் மேலே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் தமிழில் ஃபுல்லாகவே மாறிடும், நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அப்ளை ஆன்லைன் அப்புறம் மாதிரி காட்டும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை ஆன்லைன். ஓகே ரைட். ஸோ உள்ளே போயாச்சு. இப்போ என்ன பண்ணணும், எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல அப்ளை என்ன இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள் குரூப் 1A கொடுக்கப்பட்டிருக்கு, அடுத்தது குரூப் 1 கொடுத்துருக்காங்க. குரூப் 1A குரூப் 1 ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் டேட் எல்லாம் ஒன்றா இருந்தாலும் பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தனித்தனியாக தான் இதை அப்ளை பண்ணணும். ஓகேவா? இங்கே அப்ளை நோ இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பார்டர். ஸோ குரூப் 1க்கு அப்ளை நோ. ரைட். ஸோ அப்ளை நோ கிளிக் பண்ணால் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் அப்புறம் மாதிரி கேட்குது இல்லையா? டிஎன்பிஎஸ்சி இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க, அது கணக்கு இல்லை. பட் அப்ளை பண்ணியிருந்தாலே நீங்கள் குரூப் 1ஓ குரூப் 2ஓ குரூப் 4 வாட் எவர் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் உங்ககிட்ட லாகின் ஐடி ஓடிஆர் ஐடியும் அதுக்கான பாஸ்வேர்டும் உங்ககிட்ட இருக்கும். ஓகே, உங்ககிட்ட பாஸ்வேர்ட் மறந்து போயிருந்தாலும் நீங்கள் டைப் பண்ணி ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தா எல்லாமே எடுத்துட முடியும். ஸோ எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருந்தால் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் உங்ககிட்ட இருக்கும், அதை நீங்கள் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்து வரேன், நான் ரொம்ப வந்து ஃப்ரெஷர், டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணதே கிடையாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓடிஆர் அப்ளை பண்ணணும். ஓடிஆர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிஆர் ஐடி கொடுப்பாங்க, அதுக்கான பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். புரியுதா? ஸோ ஓடிஆர் மட்டுமே இருந்தால் எக்ஸாம் அப்ளை பண்ணதா கணக்கு கிடையாது. ஓடிஆர் உங்களோட பேசிக்கான விஷயங்கள், உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ்ஸு, உங்கள் அப்பா நேம், உங்கள் அம்மா நேம் எல்லாமே அதில் வந்து கொடுப்பீங்க. அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஐடி, ஒரு பாஸ்வேர்ட் உங்கள் மெயில் ஐடிக்கோ நம்பருக்கோ வரும், அதை வச்சு எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஓடிஆர் எப்படி அப்ளை பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்கான ப்ராசஸ் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இப்போது நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே வந்து போகலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு காட்டும் க்ரீன் கலரில், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் அப்ளை கிளிக் பண்ணுறா இதாங்க வரும் உங்களுக்கு அப்ளிகன் டீட்டெயில்ஸு, கம்யூனிகேஷன், எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம 1 by 1 வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்ன எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோம் அதை நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஸோ டிக் வந்து வந்தாச்சு. அடுத்து பண்ண போகிறது அப்ளிகன், அதை நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், கண்டினியூ அப்புறம் மாதிரி காட்டுதான், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டா நம்ம என்ன எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் மாற்றி வந்து கொடுத்துட்டா, இப்போ நீங்கள் குரூப் 1 தான் பண்ண போகிறீங்க, தெரியாமல் குரூப் 1Aன்னு கொடுத்துட்டா அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ குரூப் 1 எக்ஸாம் இதான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் கொடுத்துருக்காங்க. ஓகே கிளியர். லாஸ்ட் டேட் ஏப்ரல் 30 எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எக்ஸாம் டேட்டு ஜூன் 15 எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? இன்கேஸ் நோட்டிஃபிகேஷன் படிக்கலை பார்க்கலன்னா அது வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே சரியானதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கன்டினியூ கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்டெப் உள்ளே வந்து போகும். புரியுதா? ஸோ குரூப் 1 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு காட்டுறது உங்களுக்கான ஃபோட்டோ, உங்களுக்கான சிக்னேச்சர் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு ஃபோல்டர் வந்து போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் தனியாக வந்து போய் சேவ் ஆகிருக்கும், தனியாக எக்ஸாம் அப்புறம் மாதிரி போட்டுட்டு உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே சேவ் பண்ணிட்டா எடுக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து சரியாக இல்லை, தப்பாக இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள், எப்படி போடணும் அப்புறம் விஷயங்கள் எல்லாமே கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபோட்டோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளஸ் அன்றைக்கி எடுத்த டேக்கன் டேட்டை வந்து போடுங்க. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் டேட் வந்து போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த டேட் தான் இங்கே வந்து போடணும். அடுத்தது ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், உங்களுக்கு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வந்து இப்போ நாங்கள் வரும். அதுக்கப்புறம் சைனும் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரெட் எல்லாமே க்ரீனாக வந்து மாறும். ரெட் கலரில் இருந்தால் நீங்கள் ஏதோ வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் மாதிரி அர்த்தம், தப்பாக இருக்குன்னு அர்த்தம். க்ரீனாக மாறினா மட்டும்தான் சரியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட், பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லி வந்திருக்கா, இந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டா க்ரீன் கலரில் வரணும். இன்கேஸ் க்ரீன் வரணும்னா உங்கள் சைஸ் தப்பாக இருக்குது, அதை திரும்ப எடிட் பண்ணி மாற்றிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பு சிக்னேச்சர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட், முடிஞ்சு போச்சு. ஃபோட்டோ சைன் வந்து ப்ராக முடிச்சாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் நேம், உங்கள் மொபைல் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே உங்கள் ஓடிஆரில் என்ன நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தோ அது எல்லா விஷயமும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஓடிஆரில் கொடுத்த விஷயங்களை ஒன்ஸ் ட்வைஸ் இதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங்ஸு இனிஷியல் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஓடிஆர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன ஓடிஆரில் அப்ளை பண்ணீங்களோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே இருக்கும். அது ஒன்ஸ் நீங்கள் முழுமையாக நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகே, இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஓடிஆரில் என்னெல்லாம் வந்து போட்டிருக்கீங்க, உங்களோட நேம், அதுக்கான இனிஷியல், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, கம்யூனல் கேட்டகிரி, மொபைல் நம்பர், மெயில் ஐடி. ஸோ ஓடிஆரில் போட்ட எல்லா விஷயமும் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் தப்பாக போட்டால் அது உள்ளே எடுத்துக்காது. ஓடிஆரில் பண்ண எல்லா விஷயத்தையும் இங்கே சரியாக நீங்கள் பார்த்து போடணும். எல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான்,
ஜஸ்ட் வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான். பண்ணலாமா? ஓகே. ஸோ எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க. என்ட்ரு பண்ணும்போது உங்களோட பாக்ஸ் க்ரீன் கலரில் வந்தால் சரியாக வந்து போட்டிருக்கீங்க. இன்கேஸ் நீங்கள் தப்பாக போட்டால் ரெட் கலரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ரெட்டு வந்தால் நீங்கள் சரியாக வந்து போடலை. அப்போ ஒன்ஸ் என்ன பண்ணணும், ஓடிஆரில் கொடுத்த விஷயங்களை திரும்ப நீங்கள் பார்த்து போடுற மாதிரி வந்திருக்கும். சரியாக போடுங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் அண்ட் நேம் டைப் பண்ணும்போது சம்டைம் இப்போ விக்னேஷ் இருக்குது அப்படின்னா நம்ம டைப் பண்ணுறோம். விக்னேஷ் டைப் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, சம்டைம் இந்த ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும்போது கூட ரெட் கலரில் வந்து இப்போ நாங்கள் வரலாம். அப்போ டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக போடாதீங்க, மேனுவலாக டைப் பண்ணுங்கள். இப்போ நான் விஐன்னு போட்டாலே என் நேம் ஃபுல்லாக வந்துடும் என்னோடய மொபைலில். பட் உங்கள் நேம் அந்த மாதிரி வரும்போது அந்த மாதிரி போட்டுறாதீங்க. அப்படி வந்தாலும் நீங்கள் டைப் பண்ணுங்கள், VIGNESH அப்படின்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணால் மட்டும்தான் லாஸ்ட் ஸ்பேஸ் வராது. ஸ்பேஸ் வந்தாலும் சம்டைம் பாக்ஸ் உள்ளே எடுத்துக்காது. நிதானமாக பார்த்து பொறுமையாக வந்து போடுங்க. எல்லாமே போட்டுட்டு இதை கிளிக் கொடுத்துட்டு சேவ் ப்ரொசீஜர் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ அடுத்தது உங்களோட அட்ரஸ். நீங்கள் ஓடிஆரில் கொடுத்த அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்திருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் கண்டினியூ அதை கிளிக் பண்ணுங்கள். எல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான், ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் நம்பர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, டிஃப்ரெண்ட் ஏபிள் அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா எஸ் வந்து கொடுங்க. எஸ் கொடுத்துட்டா எத்தனை பர்சன்டேஜ், 40 குறைவாக இருக்கா மேலே இருக்கா அதை நீங்கள் வந்து போடுற மாதிரி வந்திருக்கும். இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா அது மேலே வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ரைப் வேணுமா, எஸ் ஆர்னோ அதை வந்து கொடுக்கலாம். எல்லா விஷயங்களுமே நீங்கள் டிசேபிளாக இருக்கீங்கன்னா அது கரெக்டாக வந்து பார்த்து வந்து போட்டுக்கணும். ஓகே, பட் நீங்கள் ஏமாற்றலாம் வந்து முடியாது. டாக்குமெண்ட்ஸ் இருக்குதா, 40க்கு மேலேயா 40 கம்மியாக, நீங்கள் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் என்ன இருக்குதோ அதை பார்த்து சரியாக வந்து போடுங்க. இல்லை அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. எஸ்னா எஸ், நோனா நோ. ஸோ நான் நோ வந்து கொடுக்குறேன். அடுத்து என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது சார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கா அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தா என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து போடணும், என்ன ஆர்கனைசேஷன், ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா அது வந்து பார்த்து போடுற மாதிரி வந்துருக்கணும். எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க, என்ன டிபார்ட்மெண்ட்டு, டேட் ஆஃப் ஜாயினிங், டெசிக்னேஷன் எல்லாமே கரெக்டாக வந்து போடணும். இங்கே எதுவுமே நம்ம ஏமாற்ற முடியாது. ஸோ கரெக்டாக பார்த்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நோ அப்படின்னா நோ வந்து இப்போ நகை போட்டுக்கலாம். ஓகே, ஸோ எஸ்ல என்ன விஷயம் வந்து கவர் ஆகுதுன்னு பாருங்கள். உங்கள் மேலே என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க, ஒரு ஆக்ஷன் வந்து போயிருக்கா அதை நீங்கள் வந்து போடுற மாதிரி வந்திருக்கணும். அண்ட் இதுக்கு முன்னாடி என்ன ஜாயினிங் பண்ணீங்க, டிபார்ட்மெண்ட் நேமு, டெசிக்னேஷன் எல்லாமே கிளியராக வந்து போடணும். நோ அப்படின்னா நோ வந்து கொடுத்துக்கலாம். ஓகே ரைட். அடுத்தது நீங்கள் நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயிலும் டிஸ்மிஸ் ஆகிருக்கீங்க கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிபார் ஆயிருக்கீங்களா, ஸோ அதாவது ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எக்ஸாம்ஸ் எழுதும் போது இல்லை மற்ற விஷயங்களோ டிபார் பண்ணியிருக்காங்களா, எஸ் ஆர் நோ அதை வந்து கொடுக்காம இருக்கும். அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. கிரிமினல் கேஸ் உங்கள் மேலே வந்திருக்கா, எஸ் கொடுத்தா உள்ளே வந்து போகாது, நீங்கள் நோ தான் வந்து கொடுத்தாகணும். கிரிமினல் கேஸ் இருந்தால் எக்ஸாம்ஸ் எழுத முடியாது, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் டூ யூ ஹாவ் மோர் தென் லிவிங் ஸ்பௌஸ் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதையும் சரியாக வந்து பார்த்து கொடுங்க. ஓகே ரைட். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு சேவ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான், சரியா? ஸோ அடுத்த ஆப்ஷனில் உங்களோட 10th மார்க் ஷீட் அது வந்து கேட்டிருக்காங்க. டேட் ஆஃப் பப்ளிகேஷன், சர்டிஃபிகேட் நம்பர், நீங்கள் 10th தமிழ் படிச்சிருக்கீங்களா, எஸ் ஆர் நோ அதை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அண்ட் கரெக்டாக வந்து பார்த்து கொடுங்க. 10th மார்க் ஷீட் ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, டேட் ஆஃப் பப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் தேடலாம் வந்து வேணாம். உங்கள் சர்டிஃபிகேட்டில் ஒரு டேட் வந்து இருக்கும், அதே வந்து பார்த்து கொடுங்க. அதுக்கப்புறம் 12th இல்லைன்னா ஐடி டீச்சர் நீங்கள் இருக்கா அது வந்து பார்த்து கொடுங்க. 12th படிக்காத பட்சத்தில் டிப்ளமா இருக்கா அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். எல்லாமே நார்மல் விஷயங்கள் தான். டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ரிசல்ட்டு, நேம் ஆஃப் த கோர்ஸு, டியூரேஷனு, சர்டிஃபிகேட் நம்பர். ஓகே ரைட். சரி, இங்கே முக்கியமான ஒரு விஷயம், 2 ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து ஃபைனல் இயர் படிக்கிறவங்க எக்ஸாம்ஸ் எழுத முடியுமா, எஸ் தாராளமாக வந்து எழுத முடியும். 2 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு, அது வந்து பார்த்துக்கோங்க. ஒன்று நீங்கள் முன்னாடியே பாஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபைனல் இயர் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ண முடியும். ஓகேவா? இதை கிளிக் பண்ண அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் இங்கே வந்து பாருங்கள், ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் இந்த டிகிரியாக முடிச்சிருக்கீங்க, ஏன்னா இப்போ டேக்ஸ் இருக்குது, காமர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க, ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்கும். இப்போ காமன் டிகிரி இருக்கா எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். பட் ஒரு சில டிகிரிக்கு மட்டும் அந்த முன்னுரிமை கொடுக்கப்படும். நீங்கள் இல்லை என்னென்ன இருக்கீங்கன்னு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லைனா வந்து இப்போ நான் பரவாயில்ல, பட் இருந்தால் அதை பார்த்து சரியாக வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா? ரைட், பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறது 10th, அதுக்கப்புறம் 12th இல்லைனா டிப்ளமோ, அதுக்கப்புறம் டிகிரி. ஓகே ரைட், கொடுக்கலாம். ஸோ நான் 10th and 12th வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ டிகிரி நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனல் இயர் அப்படியே கிளிக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணிட்டா என்ன ஆப்ஷன்லாம் வருது நம்ம வந்து பார்த்துடலாமா? ஸோ ஃபைனல் இயர் பொறுத்த வரைக்கும் டேட் ஆன் விச் அப்பியர்ட் லாஸ்ட் ஃபைனல் டிகிரி சேம். புரியுதா? அதாவது நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, டேட்ஸ் நம்ம வந்து கொடுக்கணும் இல்லையா? இப்போ டிகிரி முடிச்சு தான் டேட் நம்ம வந்து போட்டுடலாம். பட் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க லாஸ்ட்டாக செம் நீங்கள் எழுதிருப்பீங்க, அந்த செம்மு எப்போ எழுதுனீங்க அந்த டேட்டை வந்து போட சொல்கிறாங்க. ரிசல்ட்ஸ் அவைட்டட், எந்த செம்முக்காக ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டீங்களோ அந்த டேட்டை இங்கே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே,
அடுத்தது நேம் ஆஃப் த கோர்ஸ் கேட்டிருக்காங்க, நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட், ரெஜிஸ்டர் நம்பர் ஆர் ரோல் நம்பர். உங்கள் ஃபைனல் செம்மில் ரோல் நம்பர்லாம் இருக்கும்ல, டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் நம்ம வந்து போட்டுப்போம், பிரச்சனை கிடையாது. பட் டிகிரி நீங்கள் இன்னும் வாங்கலை, ஃபைனல் செம்மில் எழுதிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கும், ரோல் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். தமிழ் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து டிகிரி முடிக்காதவங்க, ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். சரியா? ஓகே. இல்லை நான் டிகிரி முடிச்சிட்டேன், நம்ம என்ன வந்து பார்த்துடலாமா? ரைட். இங்கே பாருங்கள், டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ரிசல்ட்ஸு, என்ன கோர்ஸ் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அதை போடுங்க. எனி யூஜி டிகிரியா இல்லை ஆர்மியா, சர்டிஃபிகேட் நம்பர் அதை கொடுத்தாலே போதுமானதாக வந்திருக்கும். அண்ட் எனி யூஜி அப்படின்னு கொடுக்கும்போது செலக்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அது ஃபுல்லாக வந்து கொடுங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம நோட்டிஃபிகேஷனில் அந்த 168 இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்பென்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. பட் இங்கே ஜஸ்ட் எஸ் ஆர் நோ மட்டும் தான் கேட்கப்பட்டிருக்கு. எஸ்னா எஸ் கொடுங்க, நோ கொடுங்க. எஸ் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கு என்ன பார்த்துருக்கோம், பேசிக்கான விஷயங்கள்லாம் பெருசாக எதுவும் வந்து இல்லை. டவுட்ஸ் இருந்தால் கேட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நானும் லைவாக தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் வருதோ எல்லாமே நான் வந்து அப்ளை பண்ணிட்டே போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு மாதிரி வந்திருக்கு, புரியலனா கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஓகே. ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பிஎஸ்டிஎம். ஸோ பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எதெல்லாம் வந்து வேணும் நல்லா பாருங்கள். 10th நீங்கள் முடிச்சிருக்கணும், 12th முடிச்சிருக்கணும், டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். இது மூணுமே தமிழ் மீடியம் முடிச்சாதான், அதாவது 1வது இருந்து டிகிரி வரைக்கும் இது எல்லாமே தமிழ் வழியில் படித்தா மட்டும்தான் நீங்கள் பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள். ரைட்? அதாவது தமிழ் மட்டுமே நான் படிச்சிருக்கேன். இப்போ 10th வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சோஷியலாக இருக்குது. தமிழும் ஒரு பாடமாக நான் படிச்சிருக்கேன்னா இது எல்லாமே இங்கிலீஷில் படித்தேன், இது மட்டும் தமிழில் படித்தேன், அது எலிஜிபிள் கிடையாது. எல்லாமே தமிழில் வந்து படிக்கணும். தமிழ் மீடியம் படித்தவங்க 1வது இருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் படித்தவங்க மட்டும்தான் பிஎஸ்டிஎம் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். இன்கேஸ் அப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். 10th 12th டிகிரி இதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆகணும். ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் மாறி மாறி படிச்சிருக்கலாம். அதாவது 1 to 5th ஒரு ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பீங்க, அப்புறம் 6 to 12th வந்து மாறி படிச்சிருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் 1 வந்து படிக்கிறீங்க, 1 வந்து ஒரு 5 வரைக்கும் படிச்சிட்டிங்களா, டாக்குமெண்ட் உள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கப்புறம் டேட்டா கவர் ஆகணுமா, கிளாஸ் 6லேருந்து கிளாஸ் 8 வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், அதுக்கான சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் 9லேருந்து கிளாஸ் 10 வரைக்கும் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே முழுமையாக நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். இதுக்கான சர்டிஃபிகேட் இஷ்யூ எல்லாமே உங்கள் டிசி மார்க் ஷீட் இருக்குல்ல, அதுவே போதுமானதாக வந்திருக்கும். அதிலே மீடியம் கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லைனா பிஎஸ்டிஎம் அதுக்கான ஃபார்ம் கிளியராக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு நோட்டிஃபிகேஷனில், செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் இருக்கவங்க மட்டும் தான் வந்து போட முடியும். தமிழ் மீடியம் படித்தவங்க, தமிழ் ஒரு சப்ஜெக்ட் படித்தவங்க கிடையாது, 1வது இருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியமே தமிழ் வழியில் முழுமையாக படித்தா தான் அப்ளை பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிங்க, 12th படிக்கல, டிப்ளமோ தமிழ் படிச்சிங்களா, ஓகே எலிஜிபிள் தான். ஆனால் நடுவில் நீங்கள் 12th டிப்ளமோ இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு டிகிரி மட்டும் தமிழ் படித்தா எலிஜிபிள் கிடையாது. 10th 12th டிகிரி எல்லாமே தமிழ் மீடியம் இருந்தே ஆகணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ அடுத்த ஆப்ஷன் இண்டஸ்ட்ரியல் லேபர் வெல்ஃபேர் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ மெயின்ஸு சென்னை முடிஞ்சு போச்சு. சென்டர் கரெக்டாக வந்து பார்த்து கொடுங்க, எது உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அதை செக் பண்ணுங்கள். ஃபுல்லாக சென்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான். எதுக்கு 2 கேட்குறாங்கன்னா, நம்ம முன்னாடி கொடுத்த சென்டரில் மேபி ஃபுல் ஆகிட்டா லாஸ்ட்டாக வந்து கொடுப்பாங்க. 2மே பக்கமாக வந்து பார்த்து கொடுங்க. இப்போ நான் வந்து சென்னை ஒன்று கொடுக்குறேன், செங்கல்பட்டு வந்து கொடுக்குறேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சென்னையும் செங்கல்பட்டும் ரொம்ப பக்கமாக தான் வந்திருக்கு. நான் ஒன்று வந்து சென்னை கொடுத்துட்டு ஒன்று கோயம்புத்தூர் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். எதுவாக இருந்தாலும் 2 டிஸ்ட்ரிக்ட்டுமே பக்கத்தில் இருக்க மாதிரி பார்த்து கொடுங்க. லாஸ்ட் டைம் நீங்கள் ரொம்ப ரஷ் பண்ணி அப்ளை பண்ணும் போதெல்லாம் சென்டர் மாற்றி கொடுத்தா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ கிட்ட வர மாதிரி பார்த்துக்குவோங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி ரொம்ப தூரமாலாம் வந்து போட மாட்டாங்க, நம்ம அட்ரஸை பேஸ் பண்ணி தான் அதிகபட்சமாக வந்து போடுவாங்க. சீக்கிரமாக அப்ளை பண்ணால் இன்னும் கிட்ட கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் 2 சென்டருமே பக்கமாக இருக்க மாதிரி போடுங்க. 2 டிஸ்ட்ரிக்ஸும் பக்கமாக இருக்கணும், அதை வந்து பார்த்து போடுங்க. ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு மாதிரி பார்க்க வேண்டாம். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து வந்துருங்க. நீங்கள் பே பண்ணோன்னா நீட் டு பே அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பே பண்ண வேணால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு 3 எக்ஸாம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அப்ளிகபிள் வந்து உண்டு. அதை தவிர்த்து எல்லாருமே இங்கே அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்துருக்கணும். அந்த ஆப்ஷன் நீங்கள் முன்னாடியே கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணணும்னா 100 ரூபா அப்புறம் மாதிரி வந்து கார்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ சேவ் பண்ணி கிளிக் பண்ணிட்டா உங்களை அப்ளிகேஷன் டீட்டெயிலாக எல்லாமே வந்து இதில் வந்துடும். நீங்கள் அப்ளை பண்ண எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் எல்லாமே டிக் 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 பண்ணி கொடுங்க. இது வரைக்கும் பார்த்த விஷயம் என்ன கஷ்டமாக இருக்கா? எதுவுமே இல்லை. நீங்கள் ஓடிஆர் அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் சில விஷயங்கள் பார்த்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்திருக்கும். மற்றபடி எதுவுமே பெருசாக வந்து கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் இங்கே பெருசாக டஃப்பாக இருக்க மாதிரிலாம் எதுவும் வந்து இல்லை. இன்கேஸ் டவுட்டாக இருக்குது, டஃப்பாக தான் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
தெரியாத விஷயங்கள் இல்லை நான் கவர் பண்ணாத விஷயங்களை நிச்சயமாக நான் வந்து கவர் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இதில் வந்து போய்கிட்டு இருக்கு. மேபி எனக்கு சில ஆப்ஷன்லாம் வராமல் இருந்திருக்கலாம். நான் வந்து ஜென்ரல் கேட்டகரி, அப்போ வந்து வராமல் போயிருக்கலாம். மேபி மற்ற கேஸ்ட்டுக்கு என்ன டவுட் இருக்கா அதை வந்து கேளுங்க, இல்லை பிஎஸ்டிஎம் டவுட் இருக்கா அதை வந்து கேளுங்க. எதுவாக இருந்தாலும் கேட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். என்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் நான் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சப்மிட் கிளிக் பண்ணிடலாம். சப்மிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் டாக்குமெண்ட் மேலே வந்து வரும். உங்கள் நேம் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ரிலீஜன் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லாம் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே ஒன்ஸ் ட்வைஸ் ஏன் கொடுக்குறாங்கன்னா செக் பண்ணுறதுக்காக மட்டும் தான். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே வந்து கொடுங்க. ஸோ லாஸ்ட்டாக பேமெண்ட் எனக்கு வந்து காட்டுது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து உங்களுக்கான பேமெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன கேட் பி நீங்கள் பண்ண போகிறீங்க எல்லாமே பார்த்து பொறுமையாக வந்து பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் நம்ம எஸ்பிஐ லைட் கொடுத்துட்டு இது ஆன்லைன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த ஆப்ஷன் மட்டும் தான் வந்து காட்டும். ப்ரொசீஜர் கொடுத்தோம் அப்படின்னா நெட் பேங்கிங் காப்பாங்க, அதை வந்து கொடுத்துக்கலாம். பட் இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறதுனால இங்கே முக்கியமான விஷயம் சிசி அவனி இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு செலக்டில் ஆன்லைன் கொடுத்துட்டா உங்களுக்கு யூபிஐ வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, அந்த யூபிஐ மூலிமா வந்து பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ சிசி அவனியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த யூபிஐ ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடி எதுவுமே போட தேவையில்ல. ஸ்கேனர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கேனர் வந்துடும். கூகுள் பே ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கள், பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான், அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ண அடுத்த செகண்டே உங்களோட மொபைல் நம்பருக்கோ உங்கள் மெயில் ஐடிக்கோ மெசேஜ் வந்துடும். டியர் கேண்டிடேட், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைட் ஃபார் குரூப் 1 ஒரு அப்ளிகேஷன் ஐடின்னு கொடுத்துருவாங்க. ஆல் த பெஸ்ட் LSPL அப்புறம் மாதிரி வந்துடும். முடிச்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேவா? அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் ஐடி வரணும். அது வரல அப்படின்னா ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது தவிர பெரிய விஷயங்கள் எதுவும் வந்து இல்லை. ஸோ குரூப் 1 அப்ளை பண்ணுறதுக்கு இதான் வந்து சாதாரணமான விஷயம். இதில் டவுட்ஸ் எதனா இருக்குன்னா அது வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கேளுங்க, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. பெரிய டாஸ்க் எதுவும் இல்லை, ஈஸியாக வந்து பண்ணிட முடியும். இருந்தாலும் டவுட்ஸ் இருக்குன்னா கேட்டு அதுக்கப்புறம் பண்ணால் பெட்டராக வந்துருக்கும். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய டாஸ்க்காக வந்து இருக்காது. பட் இருந்தாலும் சில பேருக்கு அந்த பயம், டவுட்ஸ் எல்லாமே வந்துருக்கும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து சொல்லுங்கள். இதான் வந்து அப்ளிகேஷன் மெத்தட். இது மட்டும் இல்லை, அப்கமிங் குரூப் 4, குரூப் 2 எல்லாத்துக்கும் இதே மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க. டவுட்ஸ் இருக்குன்னா கேட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.